ஸ்ட்ரீம் இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா இருவரையும் வணங்கிட்டு, அப்புறம் குருதேவர் என்னுடைய குருமார்கள் அனைவரையும் வணங்கிட்டு, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வணங்கிட்டு இந்த காணொலியை நான் துவங்குறேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2026க்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அப்போ 12 ராசி 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரகங்கள் 9 கிரகங்கள்லேயுமே 2 டீமாக இருப்பாங்க. சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சுப கிரகங்களுடைய ஹெட்டு குரு பகவான், பாவ கிரகங்களுடைய ஹெட்டு சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான். எப்படி நம்ம அம்மா அப்பா நம்ம என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய குரு எப்போவுமே என்னுடைய மாணவன் கெட்டு விடக்கூடாது, எந்த விதத்துலேயும் தோற்று போயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. குரு நம்மளை என்றைக்கும் கெடுக்க மாட்டார், முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ணுவார். அவருக்கு கெடுதலே பண்ணுற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட கெடுதல் பண்ணாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரே தவிர கெடுதல் பண்ண மாட்டார். ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டும்தான் குரு பகவான் எப்போவுமே செய்வார் அப்படிங்கிறது ஒரு அதனால தான் சுபகிரகங்களுக்கே அவரை தலைவராக வச்சுருக்காங்க. அவருடைய பார்வை, அவர் இருக்கும் இடம், பார்க்கும் இடம், அதை வச்சு நம்ம பலன்களை எடுப்போம் எல்லா ராசி. சரி, குரு எப்போ டிரான்சிட் ஆகிருக்காரு அப்படின்னு கேட்டால், குரு வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி 2026 டிரான்சிட் ஆகிருக்காரு. அதே போல் திருக்கணிதப்படி பார்த்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி டிரான்சிட் ஆகிறாரு. ஸோ இதற்கான பலன்கள் பார்ப்போம். இந்த டிரான்சிட் ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா கடகம் குருவினுடைய உச்ச வீடுங்கும்போது அவர் பவர்ஃபுல், அவருடைய ஆட்சி வீடை விட அதிகப்படியான பலத்தோடு இங்கே இருப்பார், வேலை செய்வார். அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிரான்சிட் ஃபார் குருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிரான்சிட் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்க போது எல்லாராலையுமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ ஆட்சியாக இருக்கிறத விட பவர்ஃபுல்லான ஒரு உச்ச வீட்டில் இருந்து அவர் பார்க்க போகிறாரு அப்படின்னும்போது இந்த டிரான்சிட் எல்லாராலையுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக தான் இருக்கும். பொதுவாக எல்லாருமே 12 ராசிகளை வச்சு தான் குரு பயிற்சி, ராசி பலனாக இருக்கட்டும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன்னு எல்லாமே ராசியின் அடிப்படையில். ராசிங்கிறது சந்திரன் நிற்கிற வீடு, அதை வச்சு தான் எல்லாருமே பலன் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. பட் சந்திரனை வச்சு நம்ம சொல்கிறது ஒரு 20% தான். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். அப்போ நம்ம மனசை பொறுத்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் அது இண்டிகேட் பண்ணும். நமக்கு சப்போஸ் லக்னம்ங்கிறது நம்மளோட ஜீவனை பொறுத்தது, நம்மளோட ஆன்மாவை பொறுத்தது, நம்மளுடைய உடலை பொறுத்தது, எல்லாமே சம்மந்தப்படுற ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் சொல்லக்கூடியது லக்ன புள்ளி. ஸோ நமக்கு லக்ன புள்ளி தெரியாதவங்க லக்னம், அதாவது ராசி கட்டத்தில் லா இக்குன்னு போட்டு இல்லை லான்னு போட்டு கீழே 2 கோடு போட்டிருப்பாங்க. அது எந்த கட்டம், அது எந்த ராசி கட்டம்னு பார்த்து அந்த ராசி தான் உங்களுடைய லக்னமாக எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு அது பார்க்க தெரியல, என்ன ராசி என்ன லக்னம்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் சந்திரன் நின்ற ராசி, பொதுவாக மேச ராசி, விருச்சிக ராசி, கடகராசின்னு ஏதோ ஒரு ராசி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அது தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கான பலனையும் எடுத்துக்கலாம். மிக துல்லியமானது லக்ன புள்ளியை வச்சு சொல்கிறது. ஸோ லக்ன புள்ளியை வச்சுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக போகும். அது நம்மளுடைய ஜாதகத்தை அனாலிசிஸ் பண்ணும்போது, நம்மளுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக எல்லா பிளானிட்டரி பொசிஷனையும் வச்சு பார்க்கும்போது, அது டீட்டெயிலிங்காக பார்க்கும்போது அது மிக துல்லியமாக போகும். லக்னத்தை வச்சு குரு பயிற்சி பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சந்திரனை வச்சு சொல்லுவாங்க. பட் நான் எடுத்துக்கிறது லக்னத்தை வச்சு, பேசிக்காக லக்னத்தை வச்சு சொல்கிறது கரெக்டாக இருக்குன்றது என்னோடய அபிப்பிராயம்.
இப்போ வந்து ஆரோ த்ரோ பண்ணி ஒரு கேம் இருக்கு இல்லையா, அதில் எப்படி நடுவில் ஒரு சென்டரில் ஒரு டாட் இருக்கும், அதை சுற்றி சர்க்கிளாக இருக்கும். நம்ம எவ்வளோ கரெக்டாக அந்த டாட் மேலே போட்டோம்னா மிக துல்லியமாக இருக்கும். அதை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள் மேலே போட்டோம்னா ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசிஷன் தான் நம்ம ராசியை வச்சு சொல்கிறது வந்து ஒரு ப்ரெசிஷன், ஒரு தோராயமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். துல்லியமானது அப்படின்னும்போது நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லும்போது அது வந்து துல்லியமாக இருக்கும். அதோட உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு மற்ற கோச்சார கிரகங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதையும் வச்சு சொல்லும்போது மிக துல்லியமாக எடுக்கலாம். இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது லக்னத்துக்கும் ராசிக்கும். லக்னம் தெரியாதவங்க ராசி எடுத்துக்கலாம். பலன் எடுக்கும்போது நம்ம வந்து அவங்கவுங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா வயது தரப்பினருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது இல்லையா. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியாது, இல்லை வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பற்றியோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறத பற்றியோ சம்பாதிக்கிறத பற்றியோலாம் நம்ம ஒரு பச்சை குழந்தைக்கு நம்ம பேச முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி பலன்களை எடுத்துக்கிறணும். ஸோ நான் பொதுவாக எல்லா பலனையும் சொல்கிறேன், அது அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு எந்த பலன் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, என்ன ஸ்டேஜில் உங்கள் பிள்ளையோ இல்லை நீங்களோ இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பலனை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து. 12 ராசிகளில் முதல் வீடான மேஷ ராசி இல்லை லக்னம் அப்படின்னும்போது காலபுருஷனுக்கு அது வந்து முதல் வீடுங்கும்போது அந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். மேஷ ராசியில் இருந்து கடக ராசியில் குரு வந்து வந்துட்டார். அப்படின்னும்போது இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷத்துலேருந்து கடகம் வந்து 4ஆம் வீடு, அங்கேருந்து குருவினுடைய பார்வை 5, 7, 9. இப்போ இந்த 5, 7, 9ஆம் பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 3 இடங்களில் வந்து குருவினுடைய அப்போ சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் குரு வந்து உச்சமாகிறார். அப்போது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1, 4, 7, 10 வந்து சந்திரனும் இல்லை வந்து குருவும் வந்து தொடர்பு பெறுது. இந்த 1, 4, 7, 10 ஏதோ ஒரு தொடர்பில் வந்து கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் இது வந்து கஜகேசரி யோகமாக இருக்கும். ஸோ மேஷ ராசி நேயர்கள் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு கஜகேசரி யோகமாக ஆன ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க போகுது. கஜகேசரி யோகம்ங்கிறது வந்து ரொம்ப ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு யோகங்களில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் யோகம், ரொம்ப நல்ல யோகம். எப்படின்னா நல்ல ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். லைக் இப்போது இவருக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கடகராசி கடக லக்னம், அவங்களுக்கு லக்னத்திலேயே வந்து லக்னம் ராசியிலேயே வந்து குரு வந்து உட்காராரு. அப்போது 1ஆம் இடத்தோட தொடர்பு வருது. ஸோ இவருக்கு வந்து என்ன ஹையஸ்ட் பொசிஷன் தமிழ்நாட்டுக்கே ஒரு சிஎம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் அது வந்து ஹையஸ்ட் பொசிஷன், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து இருக்குது. பட் இவருக்கு அந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. இதே மாதிரியான யோகங்கள் மேஷராசி, கடகராசி, அப்புறம் வந்து துலாம் ராசி, அப்புறம் மகர ராசி, இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே வந்து இந்த ஒரு கேந்திர தொடர்பு வரும், குருவோட கேந்திர தொடர்பு வரும். அப்படிங்கையில் அவங்க எல்லாருக்குமே வந்து கஜகேசரி யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதனுடைய அந்த கஜகேசரி யோகத்துக்கு உண்டான பலனெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. ஓகேங்களா. மேஷத்துக்கு 4ல் இருக்கிற குரு 8ஆம் வீடான விருச்சகத்தையும் 10ஆம் வீடான மகரத்தையும் 12ஆம் வீடான மீனத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த பாவங்களை பார்க்குற பாவங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ மேசராசிக்கு என்னென்ன பாவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம், 4, 8, 10, 12. ஸோ அதுக்கான காரகத்துவம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்லலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 4ஆம் இடங்கும்போது அம்மாவோட நல்ல பிணைப்பு இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும். அவங்க ஒரு நல்ல பெரிய வீட்டில் இருக்கலாம். புது வீடு வாங்குறதுக்கான அந்த குழந்த பிறந்த நேரமோ இல்லை அந்த குழந்தைக்கு இந்த கிரக மாற்றம் கோச்சார மாற்றம் வந்த நேரமோ அவங்க வீட்டில் ஒரு புது வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு வரலாம். புது வீட்டுக்கு போகலாம். இல்லை ஒரு வாடகை வீடோ ஏதோ ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டுக்கோ ஏதோ ஒரு வீடு வாகனம் அந்த மாதிரி விஷயங்களில் சுகபோகமான வாழ்க்கை அந்த குழந்தை அனுபவிக்கிற மாதிரியான விஷயம். ஸோ அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளாக இருக்கும்போது படிக்கிற குழந்தைங்கன்னும்போது 4ஆம் இடம் வந்து ஸ்கூல் லெவல் எஜுகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப குரு உச்சமாக இருக்கார். குரு தான் அறிவுக்கு காரகனானவர் குரு. ஞானத்துக்கு அறிவுக்கு காரகனானவர் குரு. அப்போது குரு வந்து உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து மேஷராசியாக இருக்காங்க, கொஞ்சம் படிப்பில் மந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்கள் குழந்தைங்க பொண்ணான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற குழந்தைங்க கூட இந்த வட்டம் ரொம்ப நல்லா பிக்கப் ஆகி இந்த வருஷம் சூப்பராக படிப்பில் வருவாங்க. இந்த குரு வந்து விருச்சகத்தை பார்க்குறனால ஆயுள் பற்றின பயம் தேவையில்லை. மேஷ ராசிக்கு விருச்சகம் வந்து 8ஆம் இடம். அப்போ ஆயுள் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆயுளை பற்றின ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, என்னமாகுமோன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த பற்றின கவலையே தேவையில்லை. குரு அதை வந்து சூப்பராக டீல் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஆயுள் பற்றின ஒரு பெரிய பயம் தேவை இருக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் ஆயுளுக்கு பெரிய சேதாரம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஜாப் வேணும், குழந்த பாக்கியம் வேணும், பொருளாதாரத்தில் ஒரு இது வேணும், மேன்மை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வட்டம் வந்து ஒரு சுமூகமான ஒரு குழந்த பாக்கியமோ இல்லை வந்து கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவினுடைய இது வந்து கதிர்வீச்சு வந்து அந்த இதில் பாவங்களில் பெரிய இம்பேக்ட் இருக்காது, சராசரியாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு 6ஆம் இடம் வேலையை பார்க்கும்போது வேலை வந்து 6ஆம் இடம் கன்னி வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் கெரியர் ரிலேட்டடான ஒரு விஷயம். அப்போ அந்த பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியால் பார்க்கப்பட்டிருக்கு. சனியால் பார்க்கப்படும்போது இங்கே குரு வந்து பார்த்தால் அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஆனால் அங்கே வந்து குரு பார்வை விழலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், இல்லை கொஞ்சம் டல் அடிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையாமல் ஒரு சுமாரான ஒரு இதே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான். குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்கு சிம்மத்துக்கும் பெருசாக வந்து குருவினுடைய அனுகிரகம் பெருசாக இல்லை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டிலே ஆகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து கல்யாணத்தை பற்றி கேட்குறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். எதிர்பார்த்த வரன் கிடைக்காதோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு பலம் இருந்தால் தான் திருமணங்கிற ஒரு விஷயம் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க தசாபுத்தி 7 தசாபுத்தி நடக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கலாம். ஆனால் இருந்தாலுமே குரு பலம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் தாமதப்படலாம், இல்லை கொஞ்சம் கிடைக்காம கூட இருக்கலாம். அடுத்த வருஷம் நம்ம அதை பற்றி எதிர்பார்க்கலாம். அடுத்து
ராகு கேதுனுடைய மிட் பாயிண்ட் வந்து விருச்சகத்துலேயும் ரிஷபத்துலேயும் விழுகுது. அப்போது அவங்களுடைய தனஸ்தானமும் வந்து ஒரு ஆயுள் ஸ்தானம் கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் குரு வந்து விருச்சகத்தை பார்க்குறனால ஆயுள் ஸ்தானத்துக்கு பலமாக தான் இருக்குது, பெருசாக ஒரு பாதிப்பும் கிடையாது. பட் பொருளாதாரத்தில் தனஸ்தானம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா அப்புறம் அங்கே வந்து ராகுகேது மிட் பாயிண்டில் ரிஷபம் வந்து ராகுகேது மிட் பாயிண்ட்லேயும் விழுது. அண்ட் ஆல்சோ சனியினுடைய 3ஆம் பார்வை ரிஷபத்தில் விழுகுது. ஸோ சனியினுடைய பார்வைப்படுற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய 3 இடங்கள் வந்து வீக் ஆகும், ஓகேங்களா. சனியினுடைய பார்வை 6ஆம் இடமான கன்னியில் விழுகிறனால உங்களுக்கு எதிரி தொல்லை, கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குது. 10ஆம் பாவத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழில் இப்போ புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் வந்து போயிட்டு டல்லாக போய்கிட்டு இருந்த தொழில் இப்போ பிக்கப் ஆகும். இல்லை புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 12th ஹவுஸையும் 12ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சுப விரயமாக இருந்து தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறனால அந்த தொழில் நல்லபடியாக போய் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக அமையும். அப்புறம் வந்து நல்லா தூக்கம் வரும். அயன சைன போகஸ்தானம்னு சொல்கிற 12ஆம் இடத்தை பார்க்குறனால நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க மேசராசிக்காரவங்க. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், மேசராசிக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி, உங்களோட ராசி லக்னத்துக்கான பலன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். நன்றி. ரிஷபராசி லக்ன நேயர்களே, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் இதோ. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடான ரிஷபத்திற்கு 8-11 கூடிய குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடமான கடக உச்ச வீட்டில் வந்து குரு வருகிறார். அவரது பார்வை வந்து 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு ஆகிய விருச்சிகம், மகரம், மீனம் அதில் விழுகுது. உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீங்கள் முயற்சி எடுத்து நல்ல காரியங்கள் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு வெற்றி ஆகும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வட்டம் தீர்வாகும். அதே மாதிரி 7 கூடைய வீட்டையும் பார்க்குறனால அப்போது கல்யாணம் ஆகாமல் எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலான்னு இழுத்தடிச்சிட்டு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த வருஷம் கல்யாணத்துக்கு உண்டான குருபலம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பான குரு நோக்கம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது வந்து தந்தைக்கு ரொம்ப நல்ல நேரம் இது. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா. ஸோ நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபடுவீங்க. உங்கள் தந்தைக்கு உங்களுக்கும் இருக்க உறவு மேம்படும். உங்கள் தந்தையுடைய வாழ்க்கை தரம் உயரும். இந்த டயத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது லாபஸ்தானம், உங்களுக்கு லாபம் வந்து அதிகரிக்கும். நல்லபடியாக இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு லாபம் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருந்தது அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும். ஸோ 3ஐயும் 11ஆம் இடத்தையும் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 11ஐயும் பார்க்குறாங்க. ஸோ வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் இந்த டைம்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல காலகட்டம் இது. மற்றபடி உறவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது மாதா, குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பெரிய இம்பேக்ட் இல்லை. குழந்தை ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 5ஆம் இடம் மைய கன்னியை வந்து சனி பார்க்குறாரு. ஸோ அவர் சனியினுடைய பார்வைப்படுற இடம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இழுபறி இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து பூர்வீக சொத்து விஷயமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடி அடையும். பிரச்சனைகள் ரொம்ப இழுத்தடிச்சு தான் கொண்டுட்டு போகும். அது சனி பார்க்குறனால வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருக்குமாயில் உங்கள் ஜாதகங்கள் நல்ல பலமான ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இழுத்தடிச்சு உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். இல்லை அப்படின்னும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து புதிய முயற்சிகள் எது எடுத்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு வெற்றி தான் வரும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு போகணுமோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுலே ஒரு மாஸ்டர் லெவல், பிஹெச்டி லெவல் அந்த மாதிரி போகணும், பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து ரொம்பவே நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் அதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து சாதகமாக இருக்கும். மற்றபடி உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், குடும்பத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிறணும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய அனுகூலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து 12ஆம் இடம்ங்கிறது மேஷத்தை வந்து குரு பார்க்கவோ இது பண்ணவோ இல்லை. முக்கியமாக கடன், வம்பு, வழக்கு இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். குழந்தை பாக்கியம் இது பண்ணுறவங்க கொஞ்சம் தாமதப்படும். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். நன்றி, வணக்கம். மிதுன ராசி லக்னம். காலப்புருஷனுக்கு 3ஆம் வீடான மிதுனத்தை வந்து லக்னமாகவோ இல்லை ராசியாகவோ கொண்ட நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் இது. மிதுன லக்னக்காரர்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். குரு வந்து 2ஆம் வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு வருகிறார். தனஸ்தானத்திற்கு வர்றாரு. உச்சம் பெற்ற குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. உச்ச வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டில் இருந்து 6, 8, 10ஆம் பாவத்தை வந்து மிதுனத்துக்கு பார்க்கறாரு. அப்போது 6, 8, 10ஆம் பாவங்கள் வந்து பலப்படும். ஸோ அதுக்கான இது வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான, பொருளாதார ரீதியாக மிக மிக அருமையான பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்துக்கான முன்னேற்றத்துக்கு உண்டான பாவகம் வந்து இந்த இதை மெயினாக அந்த திரிகோணத்தை சொல்லுவோம். ஸோ 6ங்கிறது வந்து கரியர், நம்ம பண்ணுற ஜாபு, அந்த மாதிரி விஷயங்கள். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சொந்த தொழில். அப்போ சொந்த தொழில் பண்ணாலும் ஜெயிப்பீங்க, வேலையில் இருந்தாலும் ஜெயிப்பீங்க. உங்கள் பொருளாதாரம், நீங்கள் வந்து சேவிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களோட கையில் வந்து பணம் வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்லா புரளும். தனஸ்தானத்தை வந்து உச்சம் பெற்ற குரு உட்காந்துருக்கனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொட்டேஷனில் மணி இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, இந்த வட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மொத்தமாக பணபரஸ்தானங்கள் 3மே வந்து இந்த வட்டம் ரொம்ப வலுவாக இருக்குது. அப்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, அப்போ குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, குடும்ப ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம், இல்லை திருமணம், அந்த மாதிரி இல்லை தாய் தந்தைக்கு இந்த மாதிரி நம்ம உறவு சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 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 குரு பெயர்ச்சி உறவு சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஏன்னா நம்ம தொழிலுன்னு சொல்லிட்டு தொழிலையோ இல்லை வேலையவோ பார்த்துக்கிட்டு நம்ம அதிலையே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. உங்கள் டைமெல்லாம் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிடுவீங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே மனைவியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை பிள்ளையாளாக இருக்கட்டும், ஒரு அதிருப்தி ஏற்படும். அதனால் ஒரு சலசலப்பு ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும். எப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெட் ரிட்டனாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து
சரியான மருத்துவரை பார்த்து ரெக்கவர் ஆகி வரதுக்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டம் நல்ல வருமானம் வரும்போது உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் கண்டிப்பான முறையில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க 2ஆம் இடம்ங்கிறது வந்து ஆரம்ப கல்வி வந்து இந்த டைமில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆரம்ப கல்விங்கிற இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அப்போ இந்த டைமில் நல்ல குழந்தைங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு போன வருஷம் ரொம்ப டல்லாக கூட படிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக படிப்பாங்க. அவங்களுடைய பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா குரு உச்சமாக 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஆரம்ப கல்விங்கிறது சிறு குழந்தைங்களுடைய படிப்பு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே போதுமே. ஆரம்ப கல்வி வந்து எந்த ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலும் அவங்களுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டடமே ஸ்ட்ராங்காகிடும். அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இனி வருங்காலத்துலேயும் அவங்க வந்து சூப்பராக படிப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தொழில் பண்ணலை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் தொழில் டல்லாக போய்கிட்டு இருக்குது, நல்லா போகுமான்னு கேட்டால் நல்லா போகும். புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எம்என்சி கம்பெனிக்கு, ஏதோ ஒரு கம்பெனிக்கு நான் வந்து நல்ல கம்பெனிகளுக்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பாசிட்டிவான பதில் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லபடியாக இந்த காலம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தோடு காண்பீங்க. தொழில் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். படிப்பும் ஆரம்ப கல்வி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள், மற்ற உறவு சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ஒரு பொன்னான காலம் தான் சொல்வேன். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு உங்களோட பதில்களை சொல்லுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயலே. கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கஜகேசரி யோகம் உருவாகுது. ராசி கடகராசிக்காரங்களுக்கு கஜகேசரி யோகம் உருவாகுது. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகத்தில் குரு வந்து உச்சமாகிறார். அவர் ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த குரு வந்து தனித்த குருவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுப்பார். இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். ஆனால் குரு வந்து வேறு கூட ஏதாவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ, அப்படிங்கும்போது ராசிங்கும்போது சந்திரன் இருப்பார். லக்னம்ங்கும்போது வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள், செவ்வாயோ புதனோ, வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அந்த கிரகங்கள் வந்து இவருடைய நல்ல நற்பலன்களெல்லாம் வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கடகராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் தான் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த 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 கஜகேசரி யோகம் என்ன செய்யும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஎம் சாரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் சார் எப்படி இந்த வட்டம் சிஎம் ஆகி உட்காந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு மகுடம் சூடுறது, ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் மாலை மரியாதை, ஒரு கௌரவமான ஒரு அணுகுமுறை தான் உங்களை எல்லோரும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் முயற்சிகள் வெற்றி பெறும். அறிவு திறமையால் நீங்கள் வந்து சாதுரியமாக வந்து எல்லாத்தையும் நீங்கள், ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, ஆழ்மனம், அறிவு. ஆழ்மனத்தினுடைய அறிவு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வரும். அப்போது உங்களுக்கு அதை பார்க்குற 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் விரிவடையும். உங்களுக்கு
அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா எல்லா வித பிரச்சனைகளும் வரும். இப்போ விஜய் சாரே எடுத்துட்டோம்னாலும் எல்லா விதத்துலேயும் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க அதை அறிவு சார்ந்து புத்தி கூர்மையோடு அவங்க சாதுரியமாக அதை டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க. ஒரு இருக்கிற இடத்த விட ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க. அப்போது உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதன் சம்மந்தமான ஒரு பிரச்சனைகளும் வரும். அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக சில பேர் ஏதாவது ஒரு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே அறிவுத்திறன் கொண்டு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். சூப்பராக ஒரு குழந்தை இல்லாதவங்க நீண்ட நாளாக தவம் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை பார்க்குறனால மகரமான 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த வட்டம் கல்யாணம் ரொம்ப நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரியான ஆள்கள் இருந்தாலும் இந்த வட்டம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வரன் பாருங்கள். நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் உங்களுக்கு அமைவாங்க. அதே போல் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அண்டு பாக்கியஸ்தானம் ரெண்டுமே திரிகோணம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. லக்னத்தில் குரு உச்சமாகிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. திரிகோணம் மூல திரிகோணம் ஃபஸ்ட்டு திரிகோணம் நம்மளுடைய 5, 9 தான். ஏன்னா அப்போது அந்த 5, 9 பலமாகும்போது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். மேற்படிப்புக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இந்த வட்டம் நல்லபடியாக பண்ணலாம், சூப்பராக வரும். அப்புறம் தந்தைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். கோயில் குளம்னு நல்லா ட்ரிப் இருக்கும், போயிட்டு வருவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வாங்க, ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வாங்க. கல்யாணம் 2ஆம் கல்யாணம் திருமணமாகி பிரேக்கப் ஆகி டிவோர்ஸ் ஆகியோ இல்லை விடோவராக இருக்கிறவங்களோ இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதுக்கும் ஃபேவரபுளாக இருக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். பூர்வீக சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு சேரும். இந்த மாதிரி அனைத்து வித நன்மைகளான ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அப்புறம் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் சனி பார்க்குறாரு. அப்போது 3, 11ங்கிறது முயற்சி. அப்போ முயற்சியில் தடை இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்போது அதில் கொஞ்சம் தடை ஏற்படும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை எதிரிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்கும், கடன் வம்பு வழக்கு எல்லாமே இருக்கும். நோய்கள் இந்த காலகட்டத்தில் நோய்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மைல்டாக இருந்துகிட்ருக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் மருத்துவர் அணுகி பார்த்துக்கோங்க. இல்லை உடல் நலத்தை முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி முன்னாடியே உங்களை பாதுகாத்துக்கு உண்டான மாதிரி உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை மாற்றி உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டு தொடர்பு தொழிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மாலை மரியாதைகளோட ஒரு
ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகக்கூடிய, நம்மளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய மரியாதை, உங்களுடைய மரியாதை உங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனாக தான் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் இது இருக்கும். உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. மன அமைதிக்கு யோகா அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் குரு உச்சமாக இருக்கிறதுனால அறிவுத்திறன், ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சாதுரியத்தோடு இருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் தியானம், யோகா, ஆன்மீகம் இந்த சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபட்டு அதிலிருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிக்கலாம். மற்றபடி இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். இந்த கடகராசி மற்றும் லக்னத்துக்கான பலன் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடான சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு சிம்ம வீட்டிற்கு 5, 8 குடையவர். தனுஷும் மீனும் 5, 8ஆம் பாவகம். அப்போ 5, 7 பஞ்சமஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் உரிய குரு 12ஆம் வீட்டுக்கு உட்கார்றாரு. 8 குடையவன் 12க்கு வர்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். மேலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி மீனத்தில் இருக்கிறார். அந்த மீனத்தையும் குரு பார்வையிடுறார். அப்போது சனினால் இது வரைக்கும் அஷ்டம சனினால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் நிவர்த்தியாகி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கடகத்தில் இருக்க குரு சிம்மராசி லக்னத்துக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 4, 6, 8ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய தாய் ஸ்தானம், சுகபோகம், வீடு, வண்டி, வாகனம் ஆகிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக மறைவு ஸ்தானம்னு சொல்கிற 3, 6, 8, 12 அப்படிங்கிற 3 மறைவு ஸ்தானம். ஸோ மறைவு ஸ்தானங்கிற ஒரு இடத்துல தான் குரு உட்காந்துருக்கார். 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8 குடையவனாக இருக்கிறாரு. 8 குடையவன் 12ல் வர்றது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு ஒரு சொல்லாடலுக்கு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி அதன்படி பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த தீமை செய்யக்கூடிய பாகவங்களான 6, 8, 12 இந்த மாதிரியான இடங்களில் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அந்த இடத்தினுடைய கெடுதல் பலனை செய்ய விடாமல் உங்களுக்கு நன்மையே செய்யும். அப்போது உங்களுக்கு கெடுதல், இதுவரைக்கும் கெடுதல் பலன் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். கடனில் இருந்திருப்பீங்க, நோயில் இருந்திருப்பீங்க, எதிரியினுடைய தொல்லையில் இருந்திருப்பீங்க, ஆயுள் குற்றம் இருக்கான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அஷ்டம சனி வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆயுள் கண்டம் அது இதுன்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்தி விட்டுருப்பாங்க சில ஜோசியக்காரங்க. ஸோ அந்த பயத்துலேயும் இருப்பீங்க. ஸோ இந்த டைம் இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பயமே தேவையில்லை. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். கடன் இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். உங்கள் எதிரி இருந்தால் உங்ககிட்ட ரொம்ப வம்பு வழக்கு வச்சுக்க மாட்டாங்க. நல்லபடியாக நீங்கள் இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடுவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். நல்லா தூங்கலாம். 12ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கும்போது நல்ல தூக்கம், நிம்மதியான கனவோட, ஒரு பாசிட்டிவான கனவோட நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். நல்லபடியாக தூங்கி எழுந்திருப்பீங்க. அப்புறம் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போனோன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு தாராளமாக போகலாம். நல்லபடியாக போயிட்டு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அப்புறம் 6, 8 பார்க்குறனால உங்களுக்கு கரியரில் ஏதாவது ஒரு ஜாப் ஓரியன்டாக நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வட்டம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு.
அவங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாரு. ஸோ இந்த ஸ்தானங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அப்போது வந்துட்டு 8ல் இருக்கிற சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக தனஸ்தானத்தில் பார்க்குறனால ஒரு மணி ரொட்டேஷன் தேவைப்படும் போது உங்களுக்கு கையில் பணம் இல்லாமல் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இது இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், மற்ற விஷயங்களில் ஆயுள் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இன்ஃபேக்ட் நெகட்டிவான பாவங்கள் எல்லாத்தையும் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் பெரிதளவு இருக்காது. நீங்கள் இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வட்டம் பயப்பட தேவை இருக்காது. அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு நல்ல பலனாக சொல்லலாம். இன்ஃபேக்ட் அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் விடுபடுறீங்க. அஷ்டம சனியிலேருந்து விடுபட முடியாது. அதே சமயம் குருவினுடைய பார்வை இருக்கிறனால தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் பிரச்சனை. ஒரு பெரிய மலை போல் இருக்க பிரச்சனை உங்களுக்கு பனி போல் போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான பீரியடுன்னு தான் சொல்லணும். கஷ்டத்துலேயும் உங்களுக்கு கஷ்டத்தில் கை கொடுக்குற ஒரு நண்பனோ ஒரு உறவோ வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு கடவுளே கண்கண்ட தெய்வங்கிற மாதிரி அப்பாடா வந்துட்டாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு இறைவனே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ நமக்கு கஷ்டப்படுற ஒரு காலமாக இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு குரு வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறாரு. உங்களுக்கு குரு வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே இந்த காலகட்டம், ஒரு வருஷ காலகட்டம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்து காப்பாற்றுவார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு வந்த துன்பங்கள்லாம் கொஞ்சம் விலகி ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சிம்மராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுடைய கருத்து என்ன, இல்லை உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். கன்னி லக்னக்காரர்களே, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 2026க்கான குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு வந்து உங்களுக்கு 4, 7 கூடையவர். அவர் வந்து எங்கே இருக்காருன்னா 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அவருடைய பார்வை எங்கெங்கே விழுகுது, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு விழுகுது. இப்போது உங்களுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்க, புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அது நல்லபடியாக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்தால் அதுலாம் சரியாகும். பதிப்புத்துறை அந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் தான் வந்து அச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து 3ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அண்டு 5ஆம் இடத்தை குரு பார்க்குற போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுது. உங்களுக்கு குலதெய்வனுடைய அனுகிரகங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்புறம் வந்து பூர்வீக சொத்து வந்து எனக்கு இன்னும் கை வராமல் இருக்குது, அது வந்தால் எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும், கடன் பிரச்சனை ஓயும், அது இதுன்னு ஏதாவது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, 35 வயசாச்சுன்னெலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னுமே 40 வயசில் கூட கல்யாணம் ஆகாதவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு மிகவும் கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடமான மீனத்தை குரு பார்க்குறார். அங்கே சனி இருந்தாலுமே குரு பார்க்குறனால அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். சனியினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். அப்போது உங்கள் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க, டிலே ஆகிக்கிட்டே இருக்குது, இழுத்தடிச்சிட்டு இருக்குது, தட்டி போய்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து ஃபேவரபுளான பீரியடாக இருக்கும்.
அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து அதிர்ஷ்டம். உங்களுடைய இன்டலெக்சுவல் இது வந்து மேம்படும். அறிவு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு மேம்படும். அப்புறம் வந்து தொழில், வேலை, அப்புறம் தனஸ்தானம், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், லக்னத்தையும் சனி பார்க்குறாரு. இப்போ லக்னத்தை சனி பார்க்கும்போது ஜாதகரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு சில ப்ராப்ளங்களில் தான் இருக்கும். ஜாதகருக்கே சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தொழில், வேலை, பொருளாதாரம், அதுவும் வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும். பட் மற்றபடி தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்காது. இல்லை ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஜாப் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பின்னடைவுகள் இருக்கும். ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடனால் வந்து வட்டி கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள், நோய், வம்பு வழக்குகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட அம்மா, அவங்களுக்கு வந்து சுகஸ்தானம், வீடு, வாகனம், அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். வாகனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை வந்து சனி பார்வையிடும்போது அதுக்கான வீரியம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ட்ராவல் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போது அப்படிங்கும்போது அந்த இடமும் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது. ஓகே, உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தந்தைக்கு வந்து இந்த காலகட்டம், தந்தைக்கும் தாய்க்குமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஃபேவரபுளான பீரியட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்வை கிடையாது, அதே நேரம் சனி பார்வை ரெண்டு இடத்துலையுமே விழுகுது. அப்போது உங்களுடைய தந்தை, தாய் 2 பேருக்குமே வந்து இது வந்து ஒரு ஃபேவரபுளான பீரியட் கிடையாது. இல்லை உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து ஏதாவது ஒரு விரிசலில் இருக்கும், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், மனஸ்தாபத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும். அப்புறம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு லாபஸ்தானம் நல்லா இருக்குது. வெற்றி உபஜயஸ்தானங்கிற 11th ஹவுஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்தையே சனி பார்க்குறனால நீங்கள் எடுக்கிற முயற்சியே எடுக்க விடாமல் தடுப்பார். முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த உந்துதல் இருந்தால் தானே, உங்களுக்கு அந்த பிடிப்பு இருந்தால் தானே வந்து விடாமுயற்சியோடு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தானே வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த சனி வந்து லக்னத்தை பார்க்குறதுனால அதை வந்து செய்ய விடாமல் தடுக்க பார்ப்பார். அப்போ நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் விடாமுயற்சியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லாபம் பார்க்க முடியும். தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி. கொஞ்சம் சிரமமான பீரியட் தான் இருந்தாலும் அந்த சிரமத்தை நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளுணர்வாலையும் உங்களுடைய மனோதிடத்தாலையும் வென்றிடலாம். வெளிநாட்டுக்கு போகணும், இந்த டைம் வந்து ஃபேவரபுளான டைமா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஃபேவரபிள் இல்லை. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டைம் வந்து ஃபேவரபுளாக இல்லை. அப்படிங்கையில் நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மேபி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். நல்ல டைம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியினுடைய பார்வை லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நல்ல ஒரு டைம் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட்லலாம் ஒரு நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் புதிய வரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரவு இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தையோ இல்லை வந்து மனைவியோ அந்த மாதிரியான உறவுகள் வந்து உங்கள் புது வரவு உங்கள் வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட தாய் தகப்பன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும்
இருக்குது. உறவுகளில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலை தான். ஒரு ஒரு உறவு வரும்போது இன்னொரு உறவு வந்து கொஞ்சம் இது பேலன்ஸ் பண்ணணும்ல. ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போது சப்போஸிங் ஒரு உங்களுக்கு மனைவி வராங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒத்து போகலை அப்படின்னும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஒரு ஒரு உறவு வரும்பொழுது இன்னொரு உறவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. புதிய வரவுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. சுபம் சுபம் சுபம். உங்களுடைய இந்த பலன் வந்து எப்படி உங்களுக்கான ராசி குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது, ராசி லக்னத்துக்கான குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குங்கிறத வந்து பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பான முறையில் நான் பதில் சொல்கிறேன். எனக்கு 7ஆம் வீடான துலாம் வீட்டை ராசியாகவோ லக்னமாகவோ கொண்ட அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். துலாம் வீட்டிற்கு 3க்கு 6க்குடைய குரு வந்து தற்போது 10ஆம் வீட்டிற்கு வந்துள்ளார். 10ல் குரு இருக்கும்போது நமக்கு வந்து அவருடைய 5, 7, 9ஆம் பார்வையாக 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய தனஸ்தானம், சுகஸ்தானம் அல்லது மாத்ருஸ்தானம் மற்றும் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2, 4, 6 ஆகிய 3 இடங்களையும் பார்க்குறார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய 3 இடத்தையும் வந்து குருவின் பார்வை விழுகுது. ஸோ இந்த இடங்களில் வந்து நமக்கு சுபத்துவமான பலனையே நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ தனஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு பொருளாதார அனுகூலம் உண்டு. அப்புறம் 4ஆம் இடங்களில் வீடு, வாகனம், மாதஸ்தானம். ஸோ அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், அம்மாவோட உறவுகள் நல்லாயிருக்கும். சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நல்லபடியாக சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். நல்ல வீடு, வாகனம் அப்படிங்கிற ஒரு சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. கடன், வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. நோய் இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். நோய் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து சீக்கிரத்தில் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லை வந்து மேரேஜோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக அனுகூலமான விஷயம் இல்லை. வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் வந்து 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி இருக்கார். அப்போ தொழில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இது வரைக்கும் நீங்கள் வந்து தொழில் வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வந்து நல்லபடியாக அமையும். இல்லை புது தொழில் கூட நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ வேலை, தொழில், அந்த 2ஆம் இடம் 2, 6, 10 திரும்பவும் இந்த பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பொருளாதாரத்துக்கு உண்டான அந்த திரிகோணம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே இது குடும்பத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால், உறவு முறைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மாதஸ்தானம் தவிர மற்றபடி மனைவியோடையோ இல்லை வந்து இதோடையோ ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வேலை, தொழில் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குடும்பத்தை பார்க்காமன்றனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். குடும்பத்தோடு வந்து தகராறு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் டைம், அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அதுவே வந்து பெரும்பகுதி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரையாக நான் பார்க்குறேன். வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வெளிநாடுக்கு இந்த டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் ஏற்படும். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. உறவு முறையில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் ஒரு மேலோங்கிய நிலை தான் இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். நன்றி, வணக்கம். இதை பார்க்குற இந்த வீடியோவை பார்த்துட்டு
துலாம் லக்னம் மற்றும் ராசிக்காரங்க யாராக இருந்தீங்கனாலும் உங்களுடைய பலனுக்கு ஆனால் கமெண்ட்ஸையோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பதிவிடுறேன், பதில் கொடுக்குறேன். நன்றி. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சக லக்னம் அல்லது ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2க்கும் 5க்கும் உடைய குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார். 2க்கும் 5க்கும் உடைய காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சகத்தில் 2க்கும் 5க்கும் உடைய குரு வந்து எங்கே வராரு? 9க்கு வராரு. 9ல் உச்சமாகிறார். உச்சமாகி அங்கே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு 1, 5, 9 திரும்ப திருவோணம் கனெக்ட் ஆகுது. ஸோ 1ஆம் ஃபஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் எல்லாத்தையுமே வலுப்படும். கடகத்துக்கு சொன்ன மாதிரி விருச்சகத்துக்கும் அதே மாதிரி தான், மீனத்துக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நல்லபடியாக பலன் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுது, பாக்கியஸ்தானம் வலுப்படுது. ஸோ பூர்வீக சொத்து இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வரும். வந்து குலதெய்வ அனுகிரகம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் ஆன்மீக யாத்திரைகள் செல்வீங்க. நிறையா வந்து ஆன்மீக ரீதியாக படிப்பீங்க. அப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினச்சா ஹையர் ஸ்டடீஸ் போவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் நல்லபடியாக அவங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். அவங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதத்தையுமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கான பாவங்கள் வந்து பெருசாக வந்து இதாகலை, சப்போர்ட்டிவாக கிடையாது. அப்போது வந்து அது கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பூர்வீக சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது 5ஆம் இடத்தை வந்து சனி இருக்கிறனால கொஞ்சம் டிலே இருக்கும். அதுக்கான சனியினுடைய இம்பேக்ட் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் வந்து குரு வந்து உச்சமான குரு வந்து பார்க்குறனால அதை வந்து குரு வந்து சரி செய்துப்பார். ஸோ கொஞ்சம் இழுபறியாக இருந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் இழுத்தடிச்சு உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்துட்டு கல்யாணம் வேணும், கல்யாணம் ஆகுமா, இந்த டைம் கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபேவரபிள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கல, சனி மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு அந்த டைம் வந்து நல்லா இருக்காது. அண்டு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை தொழில் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க பிள்ளைங்க. அதே நேரத்தில் அறிவாளியாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கு தொழிலையும் தடை செய்கிற தொழிலில் உள்ள லாபத்தையும் வந்து தடை செய்கிற மாதிரி சனி வந்து 11ஆம் இடத்தை வந்து பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு லாபங்கிறதும் கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். நீங்கள் எடுக்கிற இதில் முயற்சி வந்து வெற்றி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்தை வந்து இன்னொரு வெற்றிக்குண்டான ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து லாபத்தை கொடுக்காம கொஞ்சம் டிலே பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் வந்து 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பெருசாக யாரும் இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கல இது வந்து ஒரு சராசரி நிலை இதில் தான் இருக்கும். நீங்கள் வெளிநாடு போகணும் அந்த மாதிரியான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு இது தான் இருக்கும். பெருசாக வந்து குருவினுடைய இது வலிமை வந்து உங்களுக்கு பார்வையினுடைய இது வந்து பெருசாக உள்ளாததுனால ரொம்ப ஒரு நல்ல சாதகமான நிலைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பனை வந்து பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வெளில ட்ரை பண்ணலாம். ஏன்னா விருச்சிக லக்னம், கடக லக்னம், மீன லக்னமே வந்து வெளிநாட்டுக்கு போகிற உண்டான லக்ன அமைப்புன்னு தான் சொல்லுவாங்க.
இந்த கடல் அந்த நீர்நிலை சார்ந்த அந்த திரிகோணம் வந்து எப்போவுமே வந்து வெளிநாடு போகிறதுக்கான உண்டான ஒரு அமைப்பு உண்டான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் குருவினுடைய பலம் அது சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வரணும்ல. ஸோ இந்த வட்டம் உங்களுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு குரு வந்து காப்பாற்றுவார், நல்லபடியாக இருக்கும். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். நன்றி. இந்த விருச்சிக லக்னத்தை பற்றின குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, குருவினுடைய மூலத்திரிகோண வீடான இதே வந்து தனுசு தான். அப்போது அந்த தனுசு ராசிக்குண்டான குரு தனுசு ராசி அதிபதியான குரு வந்து நம் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, உச்ச வீட்டில் போய் 8ல் போய் அமர்ந்திருக்காரு. இது ஒரு சாதகமான காலமா அப்படின்னு கேட்டால், மறைவு ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்காரு. பெரிய ஒரு அனுகூலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, நல்ல காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில காலகட்டங்களில் இந்த மறைவு ஸ்தானம் 8ஆம் இடத்துல வந்து குரு வந்து அதாவது தனுசுக்கு அதிபதியே போய் 8ல் போய் மறைகிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லணும். இதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டம் வரலாம். 8ஆம் இடத்துல வந்து குரு உச்சம் இருக்கிறது வந்து, ஏன்னா அது வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத ஒரு மாயமந்திரமான ஒரு இடம்னு தான் சொல்லுவோம் 8ஆம் இடத்தை. ஸோ மரணம்ங்கிறது நம்மளால் கணிக்க முடியாதது, அந்த மாதிரி கணிக்க முடியாத ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியது 8ஆம் இடம். ஸோ அது திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரியில் விழுகிறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து திடீர்னு நடக்குதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், புதையல் கிடைக்கிறது, லாட்ரி கிடைக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து யாராவது ஒருத்தவங்க நமக்கு பணம் போட்டு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் வேணால் அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த குரு பயிற்சியை. அப்புறம் தன லாபம் அவ்வப்போது இருக்கும். சில 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதே இது வேறு ஏதாவது ஒரு சுப விரயமாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். தனுசுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, அது நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, புது வீடு வாங்குறீங்க, இல்லை புது வீடு கட்டுறீங்க, அதுக்கு செலவு பண்ணுறீங்க, அது விரயம், சுப விரயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது அது உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகத்தால் நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழிலுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக அனுகூலமான காலம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துல விழுகுது. அப்போது குருவினுடைய பார்வை இல்லாங்கும்போது நம்ம அந்த இடத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் வலுவிழந்ததாக தான் நம்ம கருதுவோம். அப்போ தொழிலுக்கு வந்து இது வந்து வீக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். மேலும் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், நடக்குமான்னு கேட்குறவங்க, குழந்தை பிறக்குமான்னு கேட்குறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாட்ரேட்டான ஒரு சராசரியான ஒரு நிலையில் தான் இருக்கும். பெருசாக ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது, அன்ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அண்டு கடன், நோய், வம்பு, வழக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாமே வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. நிறைய தான தர்மங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சனியினுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடுவீங்க. அப்படிங்கையில் வந்து உங்களுக்கு தொழிலோ இல்லை வேலையோ வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பலன்கள் பொதுவாக இருக்கும்.
இந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா 6, 8 பாதிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் இடம் பெருசாக உங்களுக்கு பாதிக்கப்படலைனாலும் வெளிநாடு போனீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். மற்றபடி இது வந்து கொஞ்சம் சுமாரான பீரியடுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த பலன் வந்து எப்படி இருக்குது, நல்லபடியாக மீன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை எப்படி உங்களோட மனசுக்கு எப்படி படுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நன்றி, வணக்கம். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா கஜகேசரி யோகம் இருக்குது. கஜகேசரி யோகம் துலாத்துக்கும் இருக்குது, மகரத்துக்கும் இருக்குது, அண்ட் ஆல்சோ மேஷம் கடகத்துக்கும் இருக்குது. ஸோ இந்த மகர ராசிக்கு வந்து கஜகேசரி யோகத்தில் அவங்களுக்கு போகிற இடத்துலலாம் வந்து ஒரு கௌரவமான அணுகுமுறை இருக்கும். நல்லபடியாக எல்லோரும் உங்களை மதித்து வரவேற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ 7ல் வந்து குரு உச்சம் பெற்றிருக்கார். 7ல் குரு உச்சம் பெறும்போது 3க்கும் 12க்கும் உடையவர் வந்து 7ல் போய் உச்சமாகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற இது வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப காலதாமதமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்கள் ரத்னக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து எந்த வித டவுட்டுமே இல்லை. ஏன்னா திருமண பாவங்கள் வந்து 7ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப மிக அருமையான வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ 3ஆம் இடம் 11ஆம் இடம் அப்புறம் லக்னம், இது 3ஐயுமே பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். நல்ல தன லாபங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் தான் இது. எடுக்கிற எல்லாமே வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இது. குழந்தை பாக்கியம் இந்த டைம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஷியோராக இந்த வட்டம் நடந்துடும். அப்புறம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து சனியினுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகுது. அப்போ கண்டிப்பான முறையில் வெளிநாட்டு பயணம் அந்த மாதிரி விஷயங்கள், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சாத்தியமாக இருக்குமானா அதுவும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கலவையான ஒரு பலன் தான் இருக்கும் இப்படி எடுக்கிற முயற்சிகள். மற்றபடி நீங்கள் வேறு எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், சாதகமாக இருக்குன்ற காலகட்டம். திருமணத்துக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம்னு தான் சொல்லுவேன். மகரத்துக்கு இது ஒரு நல்ல பொன்னான காலம்தான். சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். மகர ராசி பலன் எப்படி இருந்துச்சு, குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிப்ளை பண்ணுறேன். என்ன உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் கும்பராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான கும்பராசியை வந்து உங்களுடைய லக்னமாகவோ இல்லை ராசியாகவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது உங்களுடைய குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு குரு வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வராரு. 6ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய 10ஆம் வீடு, 12ஆம் வீடு அண்ட் 2ஆம் வீடு ஆகிய 3 ஸ்தானங்களை பார்க்குறாரு. 10, 2 அண்ட் 12 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். வம்பு விளக்குகளில் வந்து தீர்வு கிடைக்கும். நோய் நொடியிலிருந்து தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டம் உங்களுக்கு அமையும். தன லாபம் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ரொட்டேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து 10ஆம் இடத்து 10, 2, 6 பொருளாதார திரிகோணம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது
இது வந்து ரொம்ப நல்லபடியான ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு. மற்றபடி குடும்பத்துக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் தான். குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு ஏற்படுறதுக்கான மன உளைச்சல்கள், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கிறது தான் நல்லது. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரைக்கப்படுற ஒரு விஷயம். மற்றபடி குழந்தை பாக்கியம், திருமணம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. அப்புறம் வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், அப்படி இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லைன்னா வீடோ வாகனமோ வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை கொஞ்சம் அதில் டிலே ஆகலாம், ரெஜிஸ்ட்ரேஷனில் டிலே ஆகலாம். அந்த மாதிரியான ஏதோ ஒரு டிலேடு ப்ராசஸாக கூட இருக்கும். ஸோ 12ஆம் பாவகத்தில் வந்து குரு பார்வை இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும், தொழில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், வெளிநாட்டோட ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டு தொடர்புக்கு இது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காலகட்டம்னு தான் சொல்லலாம். குடும்பத்துக்கு அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம்னு நான் சொல்வேன் இந்த ஒரு வருஷ பீரியடு. அப்புறம் மற்றபடி பொருளாதாரத்துக்கு நல்லபடியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கும்பராசி அண்ட் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய பலன், என்னுடைய இந்த பலன் வந்து உங்களுக்கு எப்படி இப்போது இருக்குது, உங்களோட ஃபீல் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, கடைசி வீடான மீனராசி. நம்ம மீனராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் போய் நம்ம கடகத்தில் உச்சமாயிட்டார். மீனமும் நீர் வீடு, கடகமும் நீர் வீடு. ஸோ நீர் ராசிக்கு அதிபதி நீர் ராசியிலே போய் உச்சமாயிருக்காரு. 1, 5, 9 அப்புறம் வந்து 11ஆம் இடம், இதெல்லாம் வந்து குருவின் பார்வை சேர்க்கையினால் வந்து பலமாகுது. ஸோ அதுக்கான திரிகோணத்துக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 1, 5, 9 தொடர்பு வந்து திரிகோணத்தில் குரு வந்து தொடர்பு பெறுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியம், பாகிஸ்தானம் இதெல்லாம் வந்து வலுப்படுது. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். குரு வந்து உங்களை எல்லா விதத்துலையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஏன்னா லக்னத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் குரு வந்து ஃபேவரபுளாக இருப்பார் அப்படிங்கிறது தான். லக்னமோ ராசியோ இதுக்கு வந்து குரு வந்து பார்வை இருக்குது அப்படின்னும்போது அந்த ஜாதகருக்கு வந்து குருவினுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறது வந்து ரொம்ப சாதகமான ஒரு விஷயந்தான். என்னென்னா அவங்க எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி அடையும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும், தொழில் ரன் ஆகிட்டு இருந்திருக்கும், பட் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த தொழில் வந்து நல்லபடியாக முன்னுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி அவங்களுக்கு லாபத்தை அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வாங்க. கடவுளாக பார்த்து நமக்கு உதவி செய்கிறாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து வாரி வளருங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பயிற்சியாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வந்து சுபப்படுது. 2 சுப ஸ்தானமும் வந்து நல்லபடியாக இருக்குது. ஸோ உங்களுடைய மூதாதையனுடைய அனுக்கிரகங்கள், உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள், நீங்கள் கும்புற சாமி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்து உங்களுக்கு உங்கள் தலையை காக்கும். தலைக்கு வந்து தலைப்பாயோடு போனது மாதிரி உங்களுக்கு கஷ்டமே வரணும்னு இருந்தால் கூட அந்த கஷ்டத்தையும் வந்து, ஏன்னா சனி வந்து மீனத்தில் உட்காந்துருக்கு. மீன ராசியிலே சனி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமான பீரியட் தான். ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. அப்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனியிலே ஐயோ படாத பாடுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷ காலகட்டம் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியிலேருந்து நீங்கள் விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஜென்மச்சனியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களை அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவருடைய ராசி அதிபதி இல்லையா, அந்த ராசிக்கு அதிபதி வந்து 5ல் போய் உச்சமாக இருக்கார். அப்போது உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நீங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி போய் வழிபட்டு வர்றது உங்களுடைய உங்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப நல்லா வழிவகுக்கும். அடிக்கடி வந்து உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ, இல்லை சுத்தமாக போக முடியல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது வந்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் ஆன்மீக ரீதியாக வந்து கொஞ்சம் இந்த டைம் நீங்கள் நம்புவீங்க. நம்பாமல் இருக்கிறவங்க கூட ஆன்மீக ரீதியாக இந்த டைம் வந்து கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பராக குழந்தை பிறக்கும். ஏன்னா குரு உச்சமாய் 5ஆம் இடத்துல இருக்கார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே குரு வந்து குருவே புத்திரகாரகன் தான். ஸோ புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பார். இந்த டைம் வந்து குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவார், குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டம் வந்து தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு சூப்பரான பீரியடு. உங்களுக்கு தெய்வ அனுகூலம், தெய்வ கடாட்சம் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தையாவது அட்லீஸ்ட்டு கும்பிட்டு நல்லபடியாக இருங்க. நன்றி, வணக்கம். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். இந்த மீனராசி பலன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். யாருக்காவது உங்களோட ஜாதகத்தை டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கான இது வேணும், என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. நான் கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணலாம். பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை நான் விரிவாக ஆராய்ச்சி பண்ணி